ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்க இருந்து வரீங்க? நாங்க டுபாகூர் டிவி அபேஸ் நகர்ல இருந்து வரோம் ஐயா. சரிங்க. உங்களை கொஞ்சம் பேட்டி எடுக்கணும் ஐயா. சொல்லுங்க. உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. நாங்க கேள்விப்பட்டோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு பெரிய அபார வெற்றி அடைஞ்சதா கேள்விப்பட்டோம். அதுக்கான காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா ஐயா? அதுக்குண்டான காரணம் நான் போட்டிருக்கிற இந்த நூற்கண்டு மாலை தாம்மா. அப்படியா? இதுல என்னையா மகிமை இருக்கு நூல்கண்டு மாலையில? சொல்றேம்மா. நானு பல வியாபாரங்கள் பண்ணேன். எல்லா வியாபாரத்திலயும் நஷ்டம். இதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அமைதியா வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது டிவியில ஒரு மகான் இந்த நூல்கண்டு மாலையோட மகிமையும் இதனுடைய பெருமையும் பத்தி சொல்லிட்டு இருந்தார். சரி, நாமளும் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கோமே, கஷ்டப்படுறோமே, இந்த நூல்கண்டு மாலையை வாங்கி நாமளும் போட்டா நமக்கும் ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்கண்டு மாலையை வாங்கி நான் போட்டேன். போட்ட ஒரு மாசத்திலேயே எனக்கு இந்த நஷ்டத்துல ஓடின வியாபாரம்லாம் நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிச்சுமா. இருந்த கடன் இடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வீடு வாங்கியிருக்கேன், காரு வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன். இவ்வளவு வாங்கி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படிங்களா ஐயா? நீங்க நூல்கண்டு மாலையால வேற யாருக்காவது எந்த நன்மையாவது நடந்திருக்காயா? நடந்திருக்குமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. இந்த நூல்கண்டு மாலையை பத்தி அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன். அந்த பொண்ணும் வாங்கி போட்டுது. போட்ட ஒரு மாசத்துலயே நல்ல வரன் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுமா. இன்னொரு பொண்ணுக்கு சொன்னேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த பொண்ணுக்கும் இந்த நூல்கண்டு மாலையை பத்தி மகிமைய சொன்னேன். அந்த பொண்ணும் வாங்கி போட்டு அதுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்து நல்லா இருக்குமா. அப்படியாயா? இந்த நூல்கண்டு மாலைக்கும் இந்த கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்ததுன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன சம்பந்தம்? இது என்ன மாலைமா? நூல்கண்டு மாலை. இதுல என்ன இருக்கு? நூல் இருக்கு இல்லையா? ஒருத்தங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களை சுத்தி கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நூல்கண்டு மாலையில இருக்கிற இந்த நூலு போயிட்டு அந்த கெட்ட சக்தியெல்லாம் கட்டி போட்டுரும். கெட்ட சக்தியை கட்டி போட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில இனிமேல் நல்ல சக்தி நல்லதுதானே நடக்கும். அதனாலதான் இந்த நூல்கண்டு மாலையை வாங்கி போட சொல்றோம். அப்படியா? இந்த நூல்கண்டு மாலையில இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமாமா. அப்படியா? சரி ஐயா, எங்களுக்காக இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. பாருங்க மக்களே, இந்த வீடியோ எதுக்காக நாங்க போட்டோம்னா, நிறைய பேரு உழைப்ப நம்பாம மூட நம்பிக்கையில இந்த மாலை போட்டா நல்லது நடக்குமா, அந்த மோதிரம் போட்டா நல்ல அதிர்ஷ்டம் வருமான்னு சொல்லி அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.